டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இங்கே பாரு, நம்ம சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் பார்க்குறோம் இல்லையா, அதுக்கு எக்ஸாம்பிள் பாரு. ஃபர்ஸ்ட் சிம்பிள் சென்டென்ஸில் என்ன கொடுத்துருக்குறான்னு பாரு. இன்ஸ்பைட் ஆஃப் ஹர் இல்னஸ் ராதா வாஸ் நாட் ஹாஸ்பிட்டலைஸ்டு அப்படின்னு சொல்லி இருக்குது. இங்கே இன்ஸ்பைட் ஆஃப் வரப்போய் இது வந்து என்னதுன்னா சிம்பிள் சென்டென்ஸ். இப்போ இதை காம்ப்ளெக்ஸுக்கு மாற்றும் போது என்ன யூஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னா தோ அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. எப்போவுமே கன்ஜங்ஷனுக்கு அடுத்து சப்ஜெக்ட் யூஸ் பண்ணணும். அப்போ தோ யூஸ் பண்ண உடனே இங்கே வந்து சப்ஜெக்ட் என்ன யூஸ் பண்ணுவேன், இங்கே ராதா தான் சப்ஜெக்ட். இந்த ஹெர் இல்னஸ்ன்னு வந்தாலுமே ஹெர் யாரை மென்ஷன் பண்ணுதுன்னா ராதாவை. அதனால இந்த ராதா அப்படிங்கிறத நீ என்ன செஞ்சிருத, எழுதிருத. இந்த இல்னஸ் அப்படிங்கக்கூடியது நவுன் ஃபார்ம்ல இருக்குது. இதை நீ எப்படி மாத்திருத அப்படின்னு சொன்னா, இங்க ராதான்னு போட்டுட்ட இல்லையா, அதனால நீ வந்து என்ன செஞ்சிருந்தா வாஸ் இல். இங்க ஏன் வாஸ் போட்ட, அடுத்த சென்டென்ஸ்ல வேர்ப் என்ன வந்திருக்குன்னு பாரு, வாஸ் பாஸ்ட் டென்ஸ். அதனால நீ அப்படியே இங்க போட்டுட்ட வாஸ் இல். அப்போ ரிச்னஸ்னு வந்துச்சு அப்படின்னு சொன்னா ரிச், பாவர்ட்டின்னு வந்துச்சுன்னு சொன்னா பூவர். இங்க இல்னஸ்னு வந்திருக்கு இல், லேசினஸ்னு வந்துருந்துச்சுன்னா லேசி. இந்த மாதிரி நீ என்ன பண்ணணும், வீக்னஸ்னு வந்துருந்துச்சுன்னா வீக். இந்த மாதிரி நீ என்ன செஞ்சிடணும், மாத்திரணும். அடுத்து நீ தோ யூஸ் பண்ணிட்ட, கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணிட்ட. அடுத்து ஹெருங்கிறதே ராதாவை மென்ஷன் பண்றதுனால ராதா அப்படின்னு போட்டுட்ட. அடுத்து நீ என்ன பண்றன்னா வாஸ். இந்த வாஸ் ஏன் போட்டேன்னா அடுத்த சென்டென்ஸ்ல வந்து வாஸ் பாஸ்ட் டென்ஸ் வந்திருக்கு இல்லையா, அதனால அதை அப்படியே எழுதிட்டேங்க இல். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. இந்த ராதாங்கிறத நேம் ஏற்கனவே இங்க எழுத போய் இங்க திரும்ப ஒரு தடவை நீ ராதான்னு எழுத வேண்டாம். அப்போ தோ ராதா வாஸ் இல், இங்க ராதா வாஸ் நாட் ஹாஸ்பிட்டலைஸ்ட் இருக்குது. அதுக்கு பதில் நீ ஷி வாஸ் நாட் ஹாஸ்பிட்டலைஸ்ட் போட்டிருக்க. ஏன் அப்படின்னு சொன்னா இந்த ராதா அப்படிங்கக்கூடிய நேம் நீ ஃபர்ஸ்ட்ல ஏற்கனவே எழுதிட்ட. அதனால இந்த இடத்துல நீ என்ன பண்ணிட்டேன்னா சீன் போட்டுட்ட. இவ்வளவுதான் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். அதே மாதிரி காம்பவுண்ட் சென்டென்ஸுக்கு பாரு, பட் எட் ஸ்டில், இந்த மூணுல ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணணும்னு இருக்கிறேன். அப்போ நீ என்ன பண்றன்னா இந்த தோவை மட்டும் எடுத்துரு. என்ன இருக்கு, ராதா வாஸ் இல், அவ்வளவுதான், அப்படியே எழுதிரு. அதுக்கு என்னது, ஷி வாஸ் நாட் ஹாஸ்பிட்டலைஸ்ட் இருக்கு. இந்த ரெண்டு சென்டென்ஸுக்கும் நடுவுல பட் எட் ஸ்டில் மூணுல ஏதாவது ஒன்னு யூஸ் பண்ணிடு, அவ்வளவுதான். இங்க அதைத்தான் பண்ணியிருக்காங்க. ராதா வாஸ் இல் பட் ஷி வாஸ் நாட் ஹாஸ்பிட்டலைஸ்ட். ஓகேவா? இப்ப அடுத்த சென்டென்ஸ் பாரு. பீயிங் இன்டெலிஜென்ட், the students could answer the question correctly. இப்ப இங்க பாரு, being intelligent, the students could not answer the questions correctly அப்படின்னு இருக்கு. நான் உனக்கு அந்த இன்டெக்ஸ்ல பார்த்தேன்னா தெரியும், பீயிங் அப்படிங்கக்கூடியது வந்தாலே அது சிம்பிள் சென்டென்ஸ்ன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதை காம்ப்ளெக்ஸுக்கு மாற்றும் போது அஸ் அல்லது அசுனஸ் போடுன்னு நான் சொல்லியிருக்கிறேன். நீ அஸ் இங்க போட்டாச்சு. அடுத்து நீ என்ன பண்றனா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அஸ்ங்கக்கூடிய கன்ஜங்ஷன் இங்க யூஸ் பண்ணிட்ட. அடுத்து சப்ஜெக்ட் யூஸ் பண்ணணும். மேல உள்ளதுல சப்ஜெக்ட் எது அப்படின்னா த ஸ்டூடெண்ட்ஸ், அதை அப்படியே இங்க எழுதிருத்த. அடுத்து பீயிங் வந்திருக்கு, சப்ஜெக்டுக்கு அடுத்து வேர்ப் எழுதணும் இல்லையா, அடுத்து பீயிங் வந்திருக்கு. பீயிங்னு ஒன்னு உனக்கு பி ஃபார்ம் வேர்ப் உனக்கு மைண்டுக்கு வரணும். ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர். அடுத்த சென்டென்ஸ் என்ன டென்ஸ்ல வந்திருக்குது, பாஸ்ட்ல வந்திருக்குது. அப்ப நீ என்ன பண்றன்னா பாஸ்ட் பி ஃபார்ம் வேர்ப் மட்டுமே உனக்கு மைண்ட்ல இருக்கணும். வாஸ், வேர் ரெண்டு தான் பாஸ்ட் பி ஃபார்ம் வெர்பே. சப்ஜெக்ட் சிங்குலரா இருந்தா வாஸ் யூஸ் பண்ணணும், சப்ஜெக்ட் புளூரலா இருந்தா வேர் யூஸ் பண்ணணும். இங்க ஆஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கக்கூடியது புளூரல், அதனால நீ என்ன பண்ணிருந்தா வேர் யூஸ் பண்ணிடுற. அப்ப பீயிங் இன்டெலிஜென்ட் அப்படிங்கறத வேர் இன்டெலிஜென்ட்னு மாத்திருத. புரியுதில்ல? இப்ப அஸ்ங்கிறத நீ போட்டுட்ட, ஏன்னா பீயிங் வந்திருக்கு, அதனால காம்ப்ளெக்ஸ்க்கு மாத்தும் போது அஸ் போட்டுட்ட. அடுத்து சப்ஜெக்ட் எழுதணும். சப்ஜெக்ட் வந்து அடுத்த சென்டென்ஸ்ல என்ன சப்ஜெக்ட் அதை அப்படியே எழுதிட்ட, த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கறத எழுதிட்ட. சப்ஜெக்டுக்கு அடுத்து வேர்ப் எழுதணும். அந்த வேர்புக்கு என்ன பண்றன்னா இங்க பீயிங் வந்திருக்கு, பீயிங் ஒன்னு பி ஃபார்ம் வெர்ப் உனக்கு மைண்ட்ல ஞாபகப்படுத்தணும். அடுத்து அடுத்த சென்டென்ஸ்ல வேர்ப் என்ன டென்ஸ்னு பாரு, அந்த டென்ஸுக்கு தகுந்தாறு போல பி ஃபார்ம் வெர்ப மைண்ட்ல வையே. இங்க பாஸ்ட் வந்திருக்கு, பாஸ்ட் பி ஃபார்ம் வெர்ப் வாஸ், வேர். வாஸ் வந்து சிங்குலர் வெர்ப், வேர் வந்து புளூரல் வெர்ப். சப்ஜெக்ட் சிங்குலரா இருந்தா சிங்குலர் வெர்ப் போடணும், புளூரலா இருந்தா புளூரல் வெர்ப் போடணும். இங்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கக்கூடியது புளூரல், அதனால வேர் போட்டுட்ட. அப்ப பீயிங் இன்டெலிஜென்ட் அப்படிங்கறத வேர் இன்டெலிஜென்ட். அப்ப ஆஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் வேர் இன்டெலிஜென்ட். த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கறத ஏற்கனவே இங்க எழுதிட்ட, அதனால இந்த திரும்பவும் நீ த ஸ்டூடெண்ட்ஸ் குட் ஆன்சர் அப்படின்னு எழுத வேண்டாம். நீ என்ன பண்ணிடுற அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு பதில் தே போட்டுருத. அப்போ ஆஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் வேர் இன்டெலிஜென்ட் தே குட் ஆன்சர் தி கொஸ்டின்ஸ் கரெக்ட்லி. நான் அப்போ குட் நாட் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன்.
அது மாத்திக்கோ. பாரு, being intelligent, the students could answer the questions correctly. இது சிம்பிள் சென்டென்ஸ். இப்போ இதை காம்ப்ளெக்ஸ்க்கு மாற்றும் போது as போட்டுட்டு as the students were intelligent, they could answer the questions correctly. அடுத்து இதை காம்பவுண்டா மாத்துத. நம்ம போன சென்டென்ஸ்லயே பார்த்தோம். தோவை எடுத்துட்டு ரெண்டுக்கும் நடுவுல கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷனை போட்டுட்டோம், அவ்வளவுதான். அதே மாதிரிதான் இங்கேயும் அஸ்ஸை எடுத்துரு, ரெண்டு சென்டென்ஸுக்கும் நடுவுல கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷனை போடு. நான் உனக்கு இன்டெக்ஸ்ல கொடுத்துருக்கிறேன். அஸ் வந்துச்சு அப்படின்னா அண்டுசோ போடணும், கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். அப்ப அஸ்ஸை மட்டும் எடுத்துட்டு த ஸ்டூடெண்ட்ஸ் வேர் இன்டெலிஜென்ட் இங்க எழுதிட்ட. அடுத்து என்ன பண்ணிடுற, அண்டுசோ போட்டுட்டு மீதி உள்ளதை அப்படியே எழுதிருத. அப்ப ரெண்டுக்கும் நடுவுல அண்டுசோ மட்டும் நீ என்ன செஞ்சிருத, போட்டுருத. அப்ப அது காம்பவுண்ட் சென்டென்ஸா மாறிடுது. அப்போ த ஸ்டூடெண்ட்ஸ் வேர் இன்டெலிஜென்ட் அண்ட் சோ they could answer the questions correctly. ஓகேவா? அடுத்த சென்டென்ஸ் பாரு. In the event of getting a visa, I can travel abroad. பாரு, நான் அப்பதே உன்கிட்ட சொன்னேன், in the event of அல்லது in case of வந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு அடுத்து V4 வரணும். ஒரு சில இடங்கள்ல தான் பொசசிவ் கேஸ் ப்ரோனவுன், அதாவது பிசிபி யூஸ் பண்ணிட்டு V4 யூஸ் பண்ணணும் அப்படின்னு. இங்க பிசிபி வரல, ஆனா அதான் V4 வந்திருக்கு. V4நாலே ஐஎன்ஜி ஃபார்ம், கெட்டுக்கு V4 கெட்டிங் வந்திருக்குது இல்லைங்க. அப்ப இந்த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் எ விசா ஐ கேன் டிராவல் அப்ராட். அதே இது இந்த ஈவெண்ட் ஆஃப் நாட் கெட்டிங் எ விசா ஐ கேனாட் டிராவல் அப்ராட். அவ்வளவுதான். இங்க நீ நாட்டு சேர்த்தனா இங்கேயும் நாட்டு சேர்த்துரு. இங்க மேல பாரு, இங்க நாட்டு இல்ல, அப்ப இங்கேயும் நாட்டு இல்ல. இந்த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் எ விசா ஐ கேன் டிராவல் அப்ராட், நாட்டு இல்ல அங்க. இந்த இடத்துல பாரு, இந்த ஈவெண்ட் ஆஃப் நாட் கெட்டிங் எ விசா நாட்டு வந்திருக்கு. அப்ப இங்க ஐ கேனாட் டிராவல் அப்ராட். அப்ப அதே இது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸுக்கு மாத்தும் போது இஃப் யூஸ் பண்ணிடுற. இஃப் கூடிய சபார்டினேட் கன்ஜங்ஷனை யூஸ் பண்ணிடுற. அடுத்து சப்ஜெக்ட் போடணும். சப்ஜெக்ட் அடுத்த சென்டென்ஸ்ல என்ன சப்ஜெக்ட், ஐ, அதை இங்க போட்டாச்சு. அடுத்து இதுல வரக்கூடிய ஐஎன்ஜி வெர்பை மாத்தி இங்க எழுதணும். இங்க ஐஎன்ஜி வெர்ப் என்ன இருக்கு, கெட்டிங். அடுத்த சென்டென்ஸ் என்னது, கேன் வந்திருக்கு. ரெண்டாவது சென்டென்ஸ்ல கேன், ஷால், வில், மே வந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல பிரசன்ட் தான் யூஸ் பண்ணணும். அப்ப கெட்டிங்க்கு பிரசன்ட் ஃபார்ம் என்னது, கெட். அதுதான் நீ எப்படி எழுதியிருக்கிற. அந்த கண்டிஷன் நடத்தும் போது சொல்லியிருப்பேன். இஃப்ல இஃப் வரக்கூடிய சென்டென்ஸ்ல பிரசன்ட் இருந்துச்சுன்னா அடுத்து வரக்கூடிய சென்டென்ஸ்ல கேன், ஷால், வில், மே இருக்கணும்னு. இப்ப இங்க பாரு, இஃப் வரக்கூடிய சென்டென்ஸ்ல பிரசன்ட் ஃபார்ம் இருக்கு, கெட் அப்படிங்கக்கூடிய பிரசன்ட் ஃபார்ம். அடுத்த சென்டென்ஸ்ல என்ன வந்திருக்கு, கேன் வந்திருக்கு. புரியுதா? அப்படித்தான் இந்த இடத்துல பண்ணி இருக்கிற. பொதுவாவே நீ என்ன பண்ற, ஐஎன்ஜி வெர்பை நீ மாத்திருத. ஐஎன்ஜி வெர்பை மாத்தி நீ இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிடுற. அந்த ஐஎன்ஜி வெர்பை எப்படி மாத்துதுன்னா அடுத்த சென்டென்ஸ் என்ன டென்ஸோ அந்த டென்ஸுக்கு தகுந்தாறு போல அந்த ஐஎன்ஜி வெர்பை மாத்தி இங்க எழுதணும். இப்ப அடுத்து காம்பவுண்ட் சென்டென்ஸுக்கு மாத்தும் போது பாரு, ஐ மஸ்ட் கெட் எ விசா. இந்த இடத்துல மஸ்ட் யூஸ் பண்ணிட்ட. என்ன செஞ்சிட்ட, மஸ்ட் யூஸ் பண்ணிட்ட. Otherwise, I cannot travel abroad. Otherwise, I cannot travel abroad. I must get a visa. Otherwise, I cannot travel abroad. இப்போ இந்த இதுதான் நீ என்ன பண்ற அப்படின்னா இந்த ஈவெண்ட் ஆஃப் டைப். இப்போ இதிலே உனக்கு இண்டெக்ஸ்ல கொடுக்காத டைப் ஒன்று பாரு. சிம்பிள் சென்டென்ஸ்ல ஐ சா எ வூண்டட் டைகர் அப்படின்னு இருக்கு. ஐ சா எ வூண்டட் டைகர். இதை காம்ப்ளெக்ஸ்ல மாத்தும் போது ஐ சா எ டைகர், இந்த வூண்டட விட்டுரு, ஐ சா எ டைகர். அதை நீ என்ன பண்ற, விச்னு போட்டுட்டு இந்த சாங்கிறது பாஸ்ட் டென்ஸ், அப்ப வாஸ் வூண்டட். எப்படி பண்ணியிருக்கிறேன்னு பாரு. ஐ சா எ வூண்டட் டைகர் அப்படிங்கக்கூடியதை காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸுக்கு மாத்தும் போது அந்த வூண்டடை விட்டுட்டு ஐ சா எ டைகர், அந்த டைகரை உயிச்சு அதுன்னு தானே சொல்லுவ. அப்ப அந்த உயிச்சுங்கிறத எழுதிட்ட. இந்த சாங்கிறது பாஸ்ட் டென்ஸ், அதனால வாஸ் போட்டுட்டு அந்த வூண்டட் அப்படிங்கறத அப்படியே எழுதிருக்க. அவ்வளவுதான்.
இதே காம்பவுண்டுக்கு மாற்றும் போது பாரு, ஐ saw a tiger and it was wounded. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக வந்து முடிஞ்சிருது. அப்போ சிம்பிள் சென்டென்ஸில் ஐ saw a wounded tiger அப்படிங்கிறத காம்ப்ளெக்ஸுக்கு மாற்றும் போது ஐ saw a tiger which was wounded. இந்த woundedங்கிறத ரெண்டாவது கொண்டு வந்துருத. அதுக்கு முன்னாடி வாஸ் மட்டும் சேர்த்துருத. ஏன் வாஸ் சேர்க்குறேன்னா சாங்கிறது பாஸ்ட் டென்ஸு. காம்பவுண்ட் சென்டென்ஸுக்கு மாற்றும் போது ஐ saw a tiger and it was wounded. அங்கேயும் அந்த woundedங்கிறத செகண்ட் கொண்டு வந்துருத. ஓகேவா? சரி, அடுத்து பாரு, the shops remained closed due to Bandh. கடைகள்லாம் வந்து என்ன செஞ்சிருக்குதுன்னா மூடி இருக்கிறாங்க பந்தின் காரணமாக. நான் உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பீயிங் அல்லது டியூ டு வந்துச்சு அப்படின்னு சொன்னா அது சிம்பிள் சென்டென்ஸ்ன்னு நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ இந்த இடத்துல டியூ டு வந்துடுச்சு, அப்போ அது சிம்பிள் சென்டென்ஸ். இதை காம்ப்ளெக்ஸுக்கு மாற்றும் போது அஸ் யூஸ் பண்ணிடுற. அஸ் போட்டுட்டு அஸ் தேர் வாஸ் எ பந்த், அந்த பந்துக்கு முன்னாடி தேர் வாஸ் எ பந்த், தேர் வாஸ் எ இது மட்டும் சேர்த்துக்குது. அஸ் தேர் வாஸ் எ பந்த் இதை அப்படியே எழுதிரு. த ஷாப்ஸ் ரிமைண்ட் க்ளோஸ்ட். அவ்வளோதான். அஸ் தேர் வாஸ் எ பந்த் த ஷாப்ஸ் ரிமைண்ட் க்ளோஸ்ட். இதை காம்பவுண்ட் சென்டென்ஸுக்கு மாற்றும் போது நீ என்ன பண்ணிடுற, தேர் வாஸ் எ பந்த் அண்ட் ஸோ த ஷாப்ஸ் ரிமைண்ட் க்ளோஸ்ட். இந்த மாதிரி என்ன செஞ்சிருதா அப்படின்னு சொன்னா மாத்திருத. இப்போ நம்ம இதுல என்னென்ன டைப்பு நம்ம பார்த்துருக்குறோம் பாரு. இன்ஸ்பைட் ஆஃப் டைப் பார்த்துருக்குறோம், அடுத்து பீயிங் டைப் பார்த்துருக்குறோம், அடுத்து இன் தி ஈவெண்ட் ஆஃப் அல்லது இன்கேஸ் ஆஃப் டைப் பார்த்துருக்குறோம். இது போக அந்த which அப்படிங்கக்கூடியதை யூஸ் பண்ணி இந்த ஒரு டைப் ஒன்று பார்த்துருக்குறோம். அந்த பீயிங் டைப்லேயே டியூ டு வரக்கூடியதையும் நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா? அடுத்து இன்னொரு சென்டென்ஸ் பாரு. In the event of studying regularly, you will score high marks. இங்க பாரு, in the event of வந்திருக்கு. in the event ofக்கு அப்புறம் studying அப்படிங்கக்கூடிய V4 வந்திருக்கு. நான் ஏற்கனவே உனக்கு சொன்னதுதான், in the event of அல்லது in case of வந்துச்சு அப்படின்னா ING verb அதுக்கு அடுத்து வரும் அப்படின்னு சொல்லியதுதான். அப்போ ஸ்டடியிங் ரெகுலர்லி யூ வில் ஸ்கோர் ஹை மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு. இதை காம்ப்ளெக்ஸுக்கு மாற்றும் போது இஃப் அப்படிங்கக்கூடிய சபார்டினேட் கன்ஜங்ஷன் போட்டுருத. கன்ஜங்ஷனுக்கு அடுத்து சப்ஜெக்ட் போடணும். அடுத்த சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் என்னது யூ, அந்த யூ எங்க அப்படியே சப்ஜெக்டா யூஸ் பண்ணிடுறேன். அடுத்த சப்ஜெக்டுக்கு அடுத்து வேர்பு யூஸ் பண்ணணும். நான் ஏற்கனவே உனக்கு சொன்னேன், இந்த ஐஎன்ஜி வெர்பை இங்க மாத்தி எழுதணும்னு. ஐஎன்ஜி வெர்ப் இங்க பாரு, ரெண்டாவது சென்டென்ஸ்ல வில் வந்திருக்கு. நீ இஃப் யூஸ் பண்ணும் போதே ரெண்டாவது சென்டென்ஸ்ல ஷால் வில் கேன் மே வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல பிரசன்ட் ஃபார்ம் வெர்பு எழுதணும்னு. அப்ப இந்த ஐஎன்ஜி வெர்புடைய பிரசன்ட் ஃபார்ம் என்னன்னு பாரு. ஸ்டடியிங்க்கு பிரசன்ட் ஃபார்ம் என்னது ஸ்டடி, அதை அப்படியே வெர்பா யூஸ் பண்ணிடுறே. அவ்வளவுதான், அப்படியே எழுதிடு. இஃப் யூ ஸ்டடி ரெகுலர்லி, ஸ்டடியிங் ரெகுலர்லி அப்படிங்கிறத ஸ்டடி ரெகுலர்லி, இஃப் யூ ஸ்டடி ரெகுலர்லி அது அப்படியே எழுதிரு. யூ வில் ஸ்கோர் ஹை மார்க்ஸ் இருக்கா, யூ வில் ஸ்கோர் ஹை மார்க்ஸ் அப்படியே எழுதிரு. அவ்வளவுதான். நீ சேஞ்ச் பண்ண வேண்டிய இடம் இந்த இது மட்டும்தான். அப்ப இது வந்து இந்த கண்டிஷனல் நீ நல்லா புரிஞ்சிருந்து நல்லா கவனிச்சிருந்தன்னா இந்த டைப்பை வந்து நீ ஈஸியா போடுவ. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தடுத்து நம்ம எக்ஸசைஸ் மாற்றும் போது உனக்கு அதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? பாரு, அடுத்து காம்பவுண்ட் சென்டென்ஸுக்கு மாற்றும் போது யூ ஸ்டடி ரெகுலர்லி அந்த இஃபை மட்டும் எடுத்துரு. எல்லா டைப்புக்கும் இதுதான். காம்ப்ளெக்ஸ்ல இருந்து காம்பவுண்டுக்கு மாத்துது அப்படின்னா அந்த சபார்டினேட் கன்ஜங்ஷனை மட்டும் எடுத்துரு, இஃபை எடுத்துரு. இஃபை எடுத்துட்டு ரெண்டு சென்டென்ஸுக்கும் நடுவுல கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷனை போட்டுரு. அவ்வளவுதான். இப்ப இங்க இஃபை எடுத்துட்ட, என்னது யூ ஸ்டடி ரெகுலர்லி அப்படி எழுதிரு. அடுத்து சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கோஆர்டினேட் கன்ஜங்ஷனை போட்டுரு. தென் ஒன்லி, இந்த இடத்துல நீ தென் ஒன்லி அப்படிங்கக்கூடிய கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணி இருக்கிற. நான் உனக்கு ஆர் அல்லது அதர்வைஸ் யூஸ் பண்ணுன்னு சொல்லி இருக்கிறேன். தென் ஒன்லி நீ யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப தென் ஒன்லி இப்ப நிறைய கன்ஜங்ஷன்ஸ் கொடுத்தா நீ கன்ஃபியூஸ் ஆயிருவே அப்படிங்கறதுனாலதான் அந்த ரெண்டும் உனக்கு ஃப்ரீக்வெண்டா கேட்கக்கூடிய யூஸ் பண்ணக்கூடிய கன்ஜங்ஷன்ங்கிறதுனால அந்த ரெண்டை கொடுத்தேன். நீ தென் ஒன்லி யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் எல்ஸ் இருக்குது, அதை கூட நீ யூஸ் பண்ணலாம்.
புரியுதா? அப்போ நீ என்ன பண்ற அப்படின்னா, இஃப் யூ ஸ்டடி ரெகுலர்லி யூ வில் ஸ்கோர் ஹை மார்க்ஸ் அப்படிங்கிறத காம்பவுண்ட் சென்டென்ஸுக்கு மாற்றும் போது யூ ஸ்டடி ரெகுலர்லி தென் ஒன்லி யூ வில் ஸ்கோர் ஹை மார்க்ஸ். அடுத்து பாரு, வித்தவுட் ஸ்டடியிங் ரெகுலர்லி யூ வில் நாட் ஸ்கோர் ஹை மார்க்ஸ். நான் உனக்கு அந்த இண்டெக்ஸ்ல கொடுத்துருக்கிறேன். வித்தவுட் பிகினிங்ல வந்துச்சு அப்படின்னாலே காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸுக்கு மாற்றும் போது அன்லெஸ் யூஸ் பண்ணிரே. எப்படி இந்த இஃப்க்கு வந்து நீ என்ன மெத்தட் ஃபாலோ பண்றியோ அதே தான் இங்கேயும். வித்தவுட் பிகினிங்ல வந்திருக்குது, வித்தவுட் பிளஸ் ஐஎன்ஜி வந்திருக்குது அப்படின்னு சொன்னாலே காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸுக்கு மாற்றும் போதே அன்லெஸ் போட்டுருத. அடுத்து சப்ஜெக்ட் எழுதுற, அடுத்த சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் யூ, அந்த என்ன செஞ்சிருத யூ அங்க எழுதிருத. அடுத்து என்னது, வில் வந்திருக்கு, அப்ப இங்க பிரசன்ட் ஃபார்ம் தான் எழுதணும். ரெண்டாவது சென்டென்ஸ்ல வில் வந்திருக்கு, அப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல பிரசன்ட் ஃபார்ம் தான். அப்ப ஸ்டடிங்க்கு பிரசன்ட் ஃபார்ம் என்னது, ஸ்டடி. அப்ப அன்லெஸ் யூ ஸ்டடி ரெகுலர்லி அப்படியே எழுதிற, அவ்வளவுதான். யூ வில் நாட் ஸ்கோர் ஹை மார்க்ஸ். இதுல என்ன இருக்கோ அப்படியே எழுதிருத. அப்ப நீ சேஞ்ச் பண்ணக்கூடிய இடம் இது மட்டும்தான். இதுல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. அதாவது என்ன அப்படின்னு சொன்னா, சார் இங்க நாட்டு வந்திருக்கு, இங்க நாட்டு யூஸ் பண்ண வேண்டாமா அப்படின்னு. அன்லெஸ்குள்ளே ஒரு நாட்டு இருக்குது. அன்லெஸ் அப்படின்னாலே இஃப் நாட்னு அர்த்தம். அன்லெஸ்குள்ள ஒரு நாட்டு இன்டைரக்டா உள்ள இருக்குது, மீனிங் கொடுக்குது, நெகட்டிவ் மீனிங் கொடுக்குது. அதனால இந்த இடத்துல நாட்டு வந்திருக்கு. நீ தனிப்பட்ட முறையில நாட்டு யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்போ அன்லெஸ் யூ ஸ்டடி ரெகுலர்லி, நீ ரெகுலரா நீ படிக்கவில்லை என்றால் யூ வில் நாட் ஸ்கோர் ஹை மார்க்ஸ். நீ ஹை மார்க்ஸ் வந்து உன்னால ஸ்கோர் பண்ண மாட்ட அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாரு, யூ மஸ்ட் ஸ்டடி ரெகுலர்லி, நீ ரெகுலரா படிக்கணும். ஆர் அல்லது யூ வில் நாட் ஸ்கோர் ஹை மார்க்ஸ். ஓகேவா? இப்போ உனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து வரக்கூடிய கிளாஸ்ல நம்ம எக்ஸசைஸ் பார்க்கலாம். ஓகே, பாய். அந்த கொடுக்கப்பட்ட ஹோம்ஒர்க்கை நேம் தெரிகிற மாதிரி எனக்கு ஈவினிங் 5 o'clock எனக்கு கிடைக்கிற மாதிரி அனுப்பி வையே. ஒவ்வொருத்தனுக்கும் நான் ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. நீ வந்து என்ன செஞ்சிருந்தா, கேர்ள்ஸாக இருந்தாலும் பாய்ஸாக இருந்தாலும் 5 மணிக்குள்ள எனக்கு உன்னுடைய ஹோம்ஒர்க் வர்ற மாதிரி நீ எனக்கு அனுப்பி வைக்கிற. ஓகேவாப்பா? பாய்.